இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி எதுக்கு திரும்பவும் ஃபோன் பண்றா? உனக்கு என்ன பைத்தியமா? நீ அன்பு உனக்கு இப்பதான் புரியுதா என்ன? இப்பதான் உன் கண்ணுக்கு நான் தெரியறேனா? நீ என்கிட்ட எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா? ராணி மாதிரிடி. சரி விடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். உன் ரிஷி செத்துருவான். அதுக்கப்புறம் நீ எனக்கு தான். பல்விந்தர் லக்ஷ்மி உனக்கு தான்டா. யாரும் தடுக்க முடியாது. சாதாரணமா கெட்டது அழியும், ஆனா நல்லது கெட்டதை அழிச்சிடும். ஆனால் இது கலியுகம் லக்ஷ்மி. கெட்டதை நல்லது அழிக்காது. ஆனா இந்த கலியுகத்துல நல்லதை தான் கெட்டது அழிக்கும். என் மனசு அப்படியே உடைஞ்சு போச்சு. அதனால ராவணனை யாராவது எரிக்கட்டும், சரியா? ரிஷி மெசேஜ் பண்ணிருக்கா. ரிஷி ரிஷி ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கா. ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. அவன் இப்படி எல்லாம் மெசேஜ் பண்ணவே மாட்டான். அப்போ ரிஷியோட மொபைல் வேற யார்கிட்டயும் இருக்கு. அப்படின்னா ரிஷி ஆபத்துல இருக்கா. இது ரேர் ஃப்ரூட்டோடைய ஜூஸ். நான் இந்த ஃப்ரூட்டையே பார்த்ததில்ல. ஜூஸை விடுங்க, இது பணக்காரங்க வீட்டுல தான் கிடைக்கும். அப்போ நீயும் பணக்காரி ஆயிடு, சரியான அவுல். அப்புறம் ஜூஸ் மட்டும் இல்ல, பழ கொடவுனே உன்கிட்ட இருக்கும். நீங்க எனக்கு வழி சொல்றீங்களா இல்ல கேக்குறீங்களா? டெல் பண்றேன். உனக்கு தெரியுமா, பாட்டி ஷாலு அனுப்பி ஆயிஷா கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. இதோட மீனிங் உனக்கு புரியுதா? இந்த பாட்டி இப்படிதான், யாருக்காவது ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. இவ திருந்த மாட்டா. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இங்க மூளை இருக்கா இல்ல பசுவோட சாணி இருக்கா? பைத்தியக்காரி, நீ கொஞ்சம் திங்கிங் பண்ணு. ஷாலு கிளம்பி ஆயுஷ் கிட்ட போயிருக்கா. மீனிங் புரியுதா? நீயும் போயிடு, ஆயுஷ் கூடவே இரு. போயேன், கொஞ்சம் நல்லா இரு. சொல்றது புரியுதா? ஆசையா பேசி உன் வழிக்கு கொண்டு வா. பறவைய அப்படியே வலையில சிக்க வை. ஒரு தடவை ஆயுஷ் நீ விரிக்கிற வலையில சிக்கிட்டான்னு வைய, அப்புறம் யோசி, உன்னை அப்படியே அவன் கல்யாணமும் பண்ணிப்பான். அப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி ஜூஸ நீ ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேல குடிக்கலாம். அதோட நான் 100 வாட்டி குடிப்பேன். ஏய் நில்லு. என்ன இந்த ஜூஸ பாதிலேயே இங்க வச்சுட்டு நீ எங்க போற? பணக்காரங்க பாதி ஜூஸ் இப்படிதான் விட்டுருவாங்க. நீங்க குடிக்காதீங்க, நான் வரேன், சரியா? ஆச்சரியமா இருக்கு. பணக்காரி ஆகல, ஆனா அதுக்குள்ள பணக்காரிங்க செய்யற விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. என்ன இருந்தாலும் கடைசியில என்னோட டாட்டர் தானே. சரியான அவுல். குடிக்க கூடாது, பணக்காரியாச்சே. என்ன கடவுளே, ஷேவ் பண்ணிருக்கீங்களா? நானும் பண்ணிட்டேன். சில்லுன்னு ஒரு ஷவர் எடுத்துட்டு ரெடி ஆயிடுறேன். ஜெய் ஸ்ரீராம். கடவுள் ஸ்ரீராமரா, கடவுளே ஸ்ரீராமா, ஏன் முன்னாடியா? இப்ப நான் என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு தரிசனம் கிடைச்சிருச்சு. வாட்? நிஜமாவே என்ன ஸ்ரீராமர்னு நினைக்கிறாளோ? ஓ யா, இவளை கொஞ்சம் கவனிக்கலாம். பெண்ணே, இங்கு வாம்மா. பெண்ணே, உன் மூளையில் ஏதோ குழப்பம் இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. அந்த குழப்பமானது உன்னை நிம்மதியாக வாழ விடுவதில்லை. உன் மனதில் என்ன ஆசை உள்ளது, அதை சொல். ஆச்சரியமா இருக்கு, கடவுளுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால் தான் நாங்கள் கடவுளாக இருக்கிறோம். சொல். எதுவும் கரெக்ட் தான். நீங்க கடவுள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். Of course, yes. இங்கிலீஷா? Of course, English. இங்கிலீஷ், தமிழ், மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி எல்லாம் பேசுவோம். நாங்கள் கடவுளாச்சே. நீ சொல்லு. இன்ஃபேக்ட் நீ லக்கி, ரொம்ப லக்கி. உன்னால பார்க்க முடியுது, தரிசனம் கிடைச்சிருக்கு. பெண்ணே சொல்,
உன் ஆசை என்ன? ஐ மீன் வரம். உனக்கு என்ன வரம் வேண்டும்? வரமா? என்ன வரம் அது? ஹஸ்பண்ட் வேணுங்கிற வரமா? ஹஸ்பண்ட் வரம் வேணுமா? நான் என்ன மேட்ரிமோனியை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்? இல்ல புத்திசாலியா வரம் கேட்க சொன்னா வரன் கேக்குறியா நீ? ஆனா ஜோடி நீங்க தான் உருவாக்குறீங்க. வாட்? நீ என்ன செய்கிறாய் பெண்ணே? என்னிடம் வாக்குவாதமா? இல்ல. பாவம் செய்கிறாய். நீ இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தால் காக்ரோச் வந்துவிடும். காக்ரோச்சா? அப்படியா சொன்ன? காக்ரோச்சா? காக்ரோச் நான் சொன்னேன். காக்ரோச் இல்ல, ஆக்ரோஷம், கோபம். எனக்கு கோபம் வரதுக்குள்ள நான் இங்க இருந்து போயிடுவா. கிளம்புவா. இல்ல இல்ல இல்ல. போக கூடாதுல்ல? வேண்டாம், போகாதீங்க. ஒன்று செய்யலாம் பெண்ணே, நாம் நடுவில் செட்டில் செய்வோம். கேளு, என்ன வரம் வேண்டும்? எதுவானாலும் கேள். எனக்கு வந்து எனக்கு கடவுளே, உங்களுக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகணும். அதுக்கேத்த வரம் கொடுங்க. மனசு திறந்து கொடுங்க. கொஞ்சத்தானே போடாதீங்க. என்னை நீ ஏமாற்ற வேண்டாம் பெண்ணே. நான் பிஸியாக இருக்கிறேன். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன? நான் ரொம்ப பிஸி. உன்னை போல் இல்லை. இங்கு உட்கார்ந்து கொண்டு டைம் பாஸ் செய்கிறாய். அதெல்லாம் இருக்கட்டும், நீ வரத்தை கேள். என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். கேள். பரவாயில்ல. அப்படின்னா பகவானே, எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும். அவன் என்ன நல்லா லவ் பண்ணணும். அதோட என்னோட ஆசையை நிறைவேற்றணும். ஸ்மார்ட்டா இருக்கணும், ஹேண்ட்ஸமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அழகாவும் இருக்கணும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் பணக்காரனா இருக்கணும். அவன் என்ன ராணி மாதிரி பாத்துக்கணும். போதும், அவ்வளவுதான். உன் லிஸ்ட் பெருசா இருக்கே. வரம் கேட்கிறாயா, காய்கறிகள் கேட்கிறாயா? சரி, நீ வரம் கேட்கிறாய், கிடைக்கும். அதுவும் கிடைக்கும் பெண்ணே. இருந்தாலும் நீ அதற்காக சற்று உழைக்க வேண்டி வரும் பெண்ணே. நான் கொஞ்சமா உழைக்க தயார் தான். நான் என்ன பண்ணணும்? இதுக்கு மேல ஒத்துக்கிட்டா இவகிட்ட நான் என்னத்த சொல்றது? நிஜமாவே என்ன கடவுளா பாக்குறா, ஸ்டூபிட் கேர்ள். அதனால் ஆயுஷ். நீ ஷாலு, என் முன்னாடி சாக்ஷாத் பகவான் வந்திருக்காரு. கடவுளா? என் முன்னாடி இருக்காரு. எனக்கு தெரியறாரே. நேஹாவும் எதிர்க்க யாருமே இல்ல. நீ நல்லா தானே இருக்க. வாட்? உனக்கு எதுவும் தெரியலையா? ரியலி? ரியலி? எனக்கு இங்க எந்த கடவுளும் தெரியல. நீ நல்லா இருக்கியா? காட், எனக்கு தான் தெரியறாரா? ஓ மை காட், இவ பாவம் பண்ணிருக்கா. அதனால தான் தெரியல. ஷாலு, நீ கொஞ்சம் அப்படி நில்லு. கடவுளே, நாம கண்டினியூ பண்ணலாம். நீங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. உழைக்கணும். இந்த நேஹாவுக்கு மூளையே கிடையாது. அம்மா புத்திசாலியா இருக்காங்க, ஆனா பொண்ணு. அட ஆண்டவா, நேஹா இது கடவுளே கிடையாது. ஆயுஷ், இவன் ஆயுஷ். நல்லா கவனி, இவன் உன்னை கிண்டல் பண்றான்.